ம் சரி சரி, நீ போயிட்டு வா. ஆனா அதுக்கு முன்னால ஒன்னே ஒண்ணு பண்ணிட்டு போ. சொல்லுதா. உன் பேரை உன்கிட்ட என்ன கேட்டாலும் அத மறக்காம செஞ்சு கொடுப்பேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு போ. இம்புட்டு தானா? ம் சரி, கையை காட்டு. என் பேரை என்ன என்கிட்ட கேட்டாலும் அதை நான் மறுக்காம கொடுப்பேன். இது சத்தியம். ஏத்தா, அவன் சும்மா கேட்டாலே நான் பண்ணுவேன். இதுக்கு போய் சத்தியமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? சொல்லியா, உனக்கு என்னையா வேணும்? அது தாத்தா, அதான் அவசரமா போகணும்னு சொன்னல, போயிட்டு வா. போயிட்டு வந்த பிறகு பொறுமையா உட்கார்ந்து பேசலாம். அப்போ உன் பேரை உன்கிட்ட என்ன வேணும்னு கேட்பாரு. சரிதா, நான் போயிட்டு வந்துடுறேன். ம் என்னத்தை பெருசா கேட்க போறான் என் பேராண்டி? என் உசுரையே கேட்டாலும் என் பேராண்டிக்கு நான் கொடுப்பேன். சரியா தாயி? மரம் தம்பி. சரி தாத்தா, பார்த்து போயிட்டு வாங்க. வித்யா, தேங்க்யூ வெரி மச். டேய், சும்மா சொல்லக்கூடாது வித்யா, சான்ஸே இல்ல. நீ வேற லெவல். நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா கரெக்டா பிளான் பண்ணி அடிக்கிற. நீ மட்டும் ஒழுங்கா படிச்சு பிசினஸ் விமன் ஆயிருந்தேன்னு வச்சுக்கயே, எங்கேயோ போயிருப்ப. நம்பர் 1 ஆயிருப்பேன்னு வச்சுக்கோயே. என்ன சொல்றான் பாரு. இன்னில இருந்து நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேவா? மறுபடியுமா? நானும் தாண்டா உன் கூட இவ்வளவு நாளா ஃப்ரெண்டா இருக்கேன். ஆனா என்ன ஒரு தடவை கூட கட்டி பிடிச்சதே இல்லையடா. அது எப்படா பொண்ணுங்க நான் மட்டும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி டக்கு டக்குன்னு கட்டி பிடிச்சிடுறீங்க? Oh sure, I will take care for other formalities. Let's connect in the week updates. Thank you. சகுந்தலா கால் பண்றா. ஹலோ வேதா, எப்படி இருக்க? பிஸியா? ஐ எம் ஃபைன் சகுந்தலா. ஜஸ்ட் நவ் ஒரு மீட்டிங் முடிஞ்சது. முடிஞ்ச உடனேயே உன்னோட கால் தான். நீ பிஸியா இல்லாம இருந்தாதான் ஆச்சரியம். உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். பேசலாமா? இப்போ ஓகே, பேசலாம். சரி, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். சொல்லு. அன்னைக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு போனோம். பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போச்சு. எல்லாருமே ஹாப்பி தான். பட் உன்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிகேஷனும் வரலையா? பெரியவங்க நாம தானே அடுத்த விஷயத்தெல்லாம் பிளான் பண்ணி செய்யணும். சோ என்ன பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணலாம், அத கேட்க தான் ஃபோன் பண்ண வேதா. இப்ப உடனே எதுவும் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் தள்ளி போடலாமா? ஐயோ, ஏன் வேதா, என்னாச்சு? நீதான் எப்பவும் சொல்லுவ, ஒரு விஷயத்த முடிவெடுத்துட்டோம்னா அத உடனே செஞ்சு முடிச்சிடணும்னு. இப்போ நீயே இப்படி தள்ளி போடணும்னு பேசுற? ஆக்சுவலா புதுசா ஒரு ஸ்கூல் லான்ச் பண்றேன். அதுக்கான வேலைங்கள்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஓபனிங் செரிமோனி இருக்கு. வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் வேதா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சகுந்தலா. இப்ப நான் அதுலதான் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் கல்யாணத்தை தள்ளி போடலான்னு நினைக்கிறேன். ஸ்கூல் ஓபனிங் இருந்தா என்ன வேதா, நீதான் மல்டி டாஸ்கிங் பண்றதுல
எக்ஸ்பர்ட் ஆச்சே. இந்த ஃபங்க்ஷனோட அதையும் சேர்த்து பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? நம்ம 2 ஃபங்க்ஷனையும் சேர்த்து கிராண்டா செலிப்ரேட் பண்ணிடலாம். என்ன சொல்ற வேதா? இல்ல சகுந்தலா, இந்த ஸ்கூல் வேலையை தான் இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வேற எதுலயுமே என்னால பெருசா இன்வால்வ் ஆக முடியல. அதனாலதான் சொல்றேன், கல்யாணத்தை அப்புறமா வச்சுக்கலான்னு. இத பாரு வேதா, ஸ்கூல் வேலையில நீ மட்டும்தான் பண்ண போற. ஆனா கல்யாண வேலை அப்படி இல்லையே. இது நம்ம 2 பேரோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் தானே. நாங்களும் சேர்ந்து தான் உனக்கு ஹெல்ப் பண்ண போறோம். வேலையில ஷேர் பண்ணி பண்ணிக்கலாம் வேதா. சகுந்தலா, எனக்கு கொஞ்சம் டைம் கூட. இப்போ என்னால உடனே டிசிஷன் எடுக்க முடியல. இந்த ஸ்கூல் லான்ச்சிங் முடியட்டும், நான் நல்லா யோசிச்சுட்டு டீடைலா பேசுறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நீ ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா அதுல ஸ்டெடியா இருப்பேன்னு தெரியும். நீயே யோசிச்சு எனக்கு அப்புறம் கால் பண்ண. ஷூர் ஷூர் சகுந்தலா, பை. ஏதோ ஒண்ணு சரியா இல்லையே. நடுவுல யாராவது பூந்திருப்பாங்களோ? இவ ஏன் திடீர்னு பேக் அடிக்கிறா? சீக்கிரம் இதை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓ, நீங்க இன்னும் தூங்கலையா? முழிச்சிட்டு தான் இருக்கீங்களா? சகுந்தலா கால் பண்ணியிருந்தா, அது சம்பந்தமா தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். சொல்லு. எல்லாம் நம்ம மானசா கல்யாண விஷயம்தான். இப்ப என்ன? உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தெரியாத மாதிரி கேட்டா என்ன சொல்றது? பொண்ணு பார்த்துட்டு போனதோட நிக்குது, அடுத்த வேலைய நாம தானே பார்க்கணும்னு கேக்குறா. கரெக்ட் தான். சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல முடியும்? சரி, மானசா உங்ககிட்ட இத பத்தி பேசினாளா இல்லையா? என்கிட்டயும் பேசினா. நீங்களும் நானும் மனசார ஒன்னா நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாதான் அவ கல்யாணம் பண்ணிக்குவாளாம். இல்லனா கல்யாணமே வேண்டான்னு சொல்றா. பிடிவாதமா இருக்கா. இப்படி வெறுக்கிறப்போ சகுந்தலா கிட்ட நான் என்ன சொல்ல முடியும்? சரி, இப்ப நான் என்ன பண்ணுங்கிற? நான் தப்பு பண்ணிட்டதா நீங்களா மனசுல நினைச்சுக்கிட்டு எனக்கு கால முழுக்க தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்க. இட்ஸ் ஓகே, அத நான் தாங்கிக்குவேன். யாரு யாருக்கு தண்டனை கொடுத்தா? யாரால யாரு பாதிக்கப்பட்டாங்க? இதெல்லாம் நான் விளக்கமா பேச ஆரம்பிச்சா ப்ளீஸ் போதுங்க. நம்ம பிரச்சனைய பத்தி இன்னும் எத்தனை வருஷம் தான் பேச போறீங்க? நம்ம பொண்ணு வாழ்க்கைய பத்தி பேசலாம். நானே தப்பு பண்ணதா இருக்கட்டும். இப்போ இல்ல, காலம் முழுக்க நான் தண்டனைய அனுபவிச்சுட்டு போறேன். இப்ப நான் இங்க வந்திருக்கிறது எனக்காக எதையும் கேட்டு இல்ல, நம்ம பொண்ணுக்காக தான் வந்திருக்கேன். அவ உனக்கு மட்டுமா பொண்ணு? எனக்கும் தான் பொண்ணு. நான் என் பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ரொம்ப சந்தோஷம். நாம 2 பேரும் ஒன்னா ஒத்துமையா நின்னு மனசார அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதான், அத மட்டும் தான் அவ கேக்குறா. அவ்வளவுதானே? நாம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா இருந்து அவளை நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். போதுமா?
நீங்க இப்படி உடனே மனசு மாறுவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலங்க. இது போதுங்க, இது போதும். பொண்ணு பார்க்க வந்தப்போ நீங்க பண்ண மாதிரி இப்பவும் பண்ணிட மாட்டீங்கல்ல? நான் கூட நீங்க பண்ணதை பார்த்து உண்மைன்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டேன். ஆனா மறுநாளே நீங்க என்ன அவமானப்படுத்திட்டீங்க. மானசாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்பவும் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. நான் மானசா கிட்ட சொல்லிடுறேன், நாம 2 பேரும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னாயிட்டோன்னு. நீங்களும் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோங்க. நீங்க படுத்து தூங்குங்க. வேதா, நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீயும் மானசாவும் ஆசைப்படுற மாதிரி நம்ம மானசாவோட கல்யாணம் நடக்கும். ஆனா மானசா கல்யாணத்துக்கு முன்னால எனக்கு இன்னொரு முக்கியமான கடமை இருக்கு. அப்படி என்ன முக்கியமான கடமை? சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் செஞ்சிடலாம். என் நண்பன் மாணிக்கத்தோட பொண்ணு வித்யாவுக்கு கல்யாணம் பண்ணணும். அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவளுக்குன்னு யார் இருக்கா? அவளும் என் பொண்ணு மாதிரி தானே. முதல்ல அவ கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சுட்டு மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு உன் கூட சந்தோஷமா நின்னு மானசாவோட கல்யாணத்தை நடத்துறேன். அதான நியாயம்? லக்ஷ்மி, அக்கா போய் உனக்கு பாலை காய வச்சுட்டு வருவேனா? நீ இங்கே இருந்து சமத்தா விளையாடிட்டு இருப்பியா? ஏய், நீ அழகா இருக்க. தூங்கு, ஜாலி. அக்கா, 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 வயிறு வலிக்குதுக்கா. லக்ஷ்மி, 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 என்னம்மா? என்னாச்சு? என்னாச்சு? வயிறு வயிறு வலிக்குதா? எங்கம்மா? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தேன். ஐயோ, இப்ப நான் என்ன செய்ய? வைத்தியரை கூட்டிட்டு வரவா? அக்கா, வலி தாங்க முடியலக்கா. ரொம்ப வலிக்குதுக்கா. ஒரு நிமிஷம் இரு, வர. ஒரு நிமிஷம் இரு. அக்கா, 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 அக்கா. ஐயோ, அவசரத்துக்கு ஒத்தாசை பண்றதுக்கு யாரையும் காணுமே. லக்ஷ்மி, இந்த வந்துட்டேன். அக்கா, வலிக்குதுக்கா. ஐயோ லக்ஷ்மி, ஐயோ அக்கா, என்னால வலி தாங்க முடியலக்கா. வலிக்குதுக்கா. அம்மா, லக்ஷ்மிக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. அக்கா, சாமி, என் தங்கச்சிக்கு காத்து கருப்பு ஏதாவது அண்டி இருக்கான்னு தெரியல. அவளுக்கு ஏதோ ஆகக்கூடாது. அக்கா, லக்ஷ்மி, அக்கா, வலிக்குதுக்கா. முடியல. நான் என்ன பண்ணுவேன் இப்போ? லக்ஷ்மி, இரு லக்ஷ்மி, ஒரு நிமிஷம். பாட்டி,
பாட்டி, லக்ஷ்மி திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு உயிர் போற மாதிரி கத்துறா. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. வந்து என்னன்னு பாருங்க பாட்டி. வாங்க பாட்டி கொஞ்சம். என்னாச்சு என்னாச்சு வித்யா? லக்ஷ்மிக்கு வயிறு வலிக்குதா? வாங்க பாட்டி. இந்த வந்துட்டேன். கொஞ்சம் என்னன்னு பாருங்க பாட்டி. என்ன தாயி, என்ன பண்ணுது? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. இருந்து வயிறு வலிக்குது. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா, இப்போ திடீர்னு கத்துறா. என்னன்னே புரியல. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லம்மா. கிளவி, என் தங்கச்சி வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ என்ன பல்ல காட்டுற? ஆடா அடிய கூறு கட்டவளே, உன் தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டாடி. ராசாத்தி. என் தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டாளா? ஆமா ஆமா. லக்ஷ்மி, நல்ல விஷயம் தாண்டி. சந்தோஷப்படாம எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? போய் சக்கரை எடுத்துக்கிட்டு வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்தாந்து கொடுங்க. சரி பாட்டி. லக்ஷ்மி சந்தோஷமா தான் பாட்டி இருக்கு, ஆனா ரொம்ப பயமாவும் இருக்கு. விவரம் தெரிஞ்ச பொண்ணுங்களுக்கு தெரியாத விஷயத்த இவ எப்படி புரிஞ்சுக்க போறான்னு தெரியல. இவ ஒரு குழந்தை. மனசு குழந்தையா இருந்தாலும் உடம்புக்கு வயசாக தானடி செய்யும். இதெல்லாம் தடுக்கவே முடியாது. இன்னைக்கு உடம்பால பெரிய மனுஷானவ நாளைக்கு மனசால பெரிய மனுஷி ஆக மாட்டாளா என்ன? ஆக்காமி ஆக்காமி. நீ கும்பிடுற சாமி கண்டிப்பா கைவிடாது வித்யா. நீ கவலைப்படாம ஆக வேண்டியதை பாரு. இப்ப நான் என்ன பண்றது? என்னடி இப்படி கேட்டுட்ட? நீ என்ன யாரும் இல்லாதவளா? கொஞ்சம் தண்ணி குடி, சரியா போயிடும், சரியா போயிடும். அப்பா ஆத்தா இல்லனாலும் உரித்தானே உன் மாமா அத்தை இருக்காகல்ல. உன் மாமனும் மாமா மயனும் தான் வந்து குச்சி கட்டணும். போய் அவங்க கிட்ட விஷயத்த சொல்லு. அத்தைதான் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களே. இப்ப நான் போய் இத சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. கோமா இருந்தாலும் ஒரு நல்லது கெட்டது கூட வராமல இருப்பாங்க. நீ போய் முதல்ல சொல்லு, அதான் முறை. அவங்க கண்டிப்பா வருவாங்க. சரி, லக்ஷ்மி பத்திரமா பாத்துக்கோ. நாங்க பாத்துக்கிறோம், நீ போயிட்டு வாடி. லக்ஷ்மி பத்திரமா இருந்துக்கோ. அக்கா இப்ப வந்துடுவேன், பாத்துக்கோ. சரி சரி, பாத்து போ. அத்தை, இவ எதுக்கு இங்கிட்டு வரா? இவள ஏய், உன் சங்காத்தமே வேண்டாம் தானே இந்த வீட்டை விட்டு துரத்தணும். திரும்ப எதுக்கு வந்து நிக்கிற? என்னத்த, என்னதான் வீட்டை விட்டு வெளியே போனாலும் உறவு இல்லாண்டு ஆயிடுமா? உறவாம்ல உறவு. உன் உறவால நாங்க பட்டதெல்லாம் போதும், முதல்ல கிளம்பு. அதே அம்மா சொல்றாங்கல்ல, காதுல விழல, வெளியே போடி. அத்தை, லக்ஷ்மி சடங்கா இருக்கா, அத சொல்லலாம்டுதே. அவ என்ன வேணா ஆகட்டும், அதெல்லாம் எதுக்கு இங்க வந்து சொல்லிட்டு இருக்க? உங்களுக்கும் எங்களுக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. அவ யாருன்னே எங்களுக்கு தெரியாது, புரியுதா? அத்தை, கஷ்டமா இருக்கத்த. இப்படி எல்லாம் எது தெரிஞ்சு பேசாதீங்க. இந்த ஊர்ல எனக்கு உங்களை விட்ட வேற யாரத்த இருக்கா? ஆஹா, எப்படி பேசுறா பத்தியா? உனக்காடி ஆள் இல்ல. இந்த ஊர்ல இருக்கிற பூரா பயலுவளும் உன் உறவுக்காரனுங்க தானே. இந்த ஊருதான் உன்னை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆட்டமா ஆடுதே. அப்புறம் என்ன? போ, போய் அவங்களே கூட்டி வச்சு விசேஷத்தை நல்லா கொண்டாடு போ. யாரா இருந்தாலும்
ரத்த சொந்தம் ஆயிருவாங்களா அத்தை? என்னடி எதுக்கு இப்படி பெருசா அடி போடுற? எதையாச்சும் பேசி கீசி பணத்தை லவட்டிட்டு போலான்னு பாக்குறியா? ஐயோ இல்ல அத்தை, பணமெல்லாம் எனக்கு வேண்டாம். மஞ்சள் தண்ணி ஊத்தி நீங்களும் மாமாவும் தானே முன்னாடி நின்று நடத்தணும், அதானே முறை. இங்க எல்லாம் முறைப்படிதான் நடந்துட்டு இருக்கோ? ஊரு முழுக்க கண்டவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கல்ல, அதெல்லாம் தட்டி கேட்டா எனக்கு தான் கெட்ட பேரு. நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. ஆனா இந்த விசேஷத்தை நீங்க தானே நடத்தி தரணும். நீ இங்க இல்லாம கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தோம், அது பொறுக்கலையா உனக்கு? சும்மா சும்மா வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. அதே அம்மா சொல்றாங்கல்ல, புரியாதா உனக்கு? சுபத்தி, நான் அத்தை கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இதுல தனியா நீ எங்க அம்மாட்ட வேற பேசணுங்கிற? என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கிண்டலா இருக்கா?